பரலோகத்திலிருந்து நம்முடைய ராஜாதி ராஜா அவர் இந்த பூலோகத்தில் வந்து அவரும் மாறு வேஷத்தில் தான் வந்தார். மனிதனாக வந்தார். மனிதராய் வந்து மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து நம்முடைய இருதயம் எவ்வளவு ஒரு மோசமானது, எவ்வளோ பெரிய பாவிகள் என்பதை நல்லா தெளிவாக பார்த்துட்டாரு. பார்த்துட்டு எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கோன்னு பார்த்து அதுக்கெல்லாம் கிரையத்தை நான் செலுத்திடுறேன்னு சொல்லி அவர் செலுத்திட்டார். அவர் அப்படி செஞ்சார்னு நமக்கு புரிந்த உடனே எப்படி இருப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நாமும் எதையும் எதிர்பார்க்காம மற்றவர்களுக்கு அதையே செய்ய ஆயத்தமாயிடுவோம். இதுதான் நம்மளை மாற்றுது பாருங்கள். சுவிசேஷம் தான் நம்மளை மாற்றுகிறது. டீப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையை ஆழமான விதத்தில் அனுபவிப்பது, அதை அறிந்து கொள்வது. 2 நாளைக்கு முன்னால் கிருபையை பற்றி இதில் பேசிகிட்டு இருந்தேன், நம்ம ஜபக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்தேன். எங்கெல்லாம் ஒரு பெரிய எழுச்சி இருக்கிறதோ, ஆவிக்குரிய எழுச்சி, அங்கெல்லாம் கிருபையை பற்றி ஒரு புதிய வெளிப்பாடு உண்டாகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்களை பேசுகிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. கடார் மடார்னு போட்டு அடித்து நொறுக்கி உண்டு இல்லைனாக்குற மாதிரி அந்த மாதிரி பேச மாட்டாங்க. கிருபையோடு பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நானே பெரிய பாவி, நான் எப்படி மற்றவர்களை பற்றி ரொம்ப தாழ்வாக பேச முடியும்? நானே பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவன், எனக்கு தயவு காட்டியிருக்கார் கர்த்தர். அப்போ நான் வந்து அந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து தான் நான் பேச முடியும். அதை உணர்ந்தவனாக தான் பேச முடியும். வெறும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு பேச முடியாது, தாழ்மையோடும் பேச வேண்டியதாக ஆயிடுது. ஏன்னா கிருபை அதை நமக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. திருமண வாழ்க்கையில் அது வந்துருச்சுன்னா பெரிய வெற்றி உண்டாகிவிடும். இந்த கிருபையை நல்லா புரிஞ்சு 2 பேரும் கிறிஸ்தவர்களாச்சே, கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். கணவன் மனைவி மெய்யான கிறிஸ்தவர்களாக இருந்தால் அந்த அறிவு வந்துடும். எப்பேற்பட்ட பாவிகள் நாம், எப்படி மன்னிச்சிருக்காரு கர்த்தர், எவ்வளோ மன்னிச்சிருக்கிறாரு, நான் எவ்வளோ மன்னிக்கணும், 7-70 தடவை மன்னிக்கணும்னு சொல்லிட்டாரு, அளவற்ற விதத்தில் மன்னிக்கணும்னு சொன்னார். நான் எப்படி பெற்றிருக்கிறோம் அது மாதிரி கொடுக்கணும் மன்னிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா திருமண வாழ்க்கை தோல்வி பெறவே பெறாது. இருக்கீங்களா?